உதயசூரிய சின்னம் பெரியவர்கள் அருமை தாய்மார்களே வாக்காள வல்லல் பெருமக்களே உதயசூரிய சின்னம் ஊர்ல இருந்து எல்லாரும் நான் பல தடவை சொல்லிருக்கேன், திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு 4 RS பாரதி ஊடகங்களுக்கு எச்ச எலும்ப போட்டு நீங்க அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓட்டு கேட்க போனா மக்கள் உதப்பாங்க, அடிச்சு விரட்டுவாங்க, விரட்டி விரட்டி அடிப்பாங்க. இத கிட்டத்தட்ட 10 வீடியோவுக்கு மேல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஓட்டு கேட்க போங்க, உங்க ஆண்டு கிழிச்ச லட்சணம் என்னங்கிறத மக்கள் சொல்லுவாங்கன்னு இதே வார்த்தையை பயன்படுத்தி பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நடந்துருச்சா? தமிழ்நாடு முழுக்க மரண அடி வாங்குறாங்க. திமுக ஓட்டு கேட்டு போனாலே மக்கள் அடிக்கிறாங்க. இந்த போட்டோவை பாருங்க. இன்னைக்கு சாதாரண வேட்பாளர் அடிக்கல, அமைச்சருக்கே அடி விழுந்திருக்கு. ஒரு அம்மா சட்டையை பிடிச்சி நீ எல்லாம் என்ன ஓட்டு கேட்டு வர, என்னடா செஞ்சிருக்க எங்க தொகுதிக்குன்னு வாரா போறான்னு பேசி சட்டையை பிடிச்சி இழுத்து கேள்வி கேட்டிருக்கு. யார் அந்த அமைச்சர்? அனிதா ராதாகிருஷ்ணனை திருச்செந்தூருக்கு ஓட்டு கேட்க போனப்ப கல்விலை அப்படிங்கிற கிராமத்துலதான் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இதுல ஒரு அம்மா சட்டையை பிடிச்சி இழுத்து நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு. நடந்துச்சா? இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். உங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு அண்டா செந்தில் மாதிரியும் முட்டாப்பைய முக்தார் மாதிரியும் 4 பேருக்கு காசு பணத்தை கொடுத்து வேணா நீங்க முட்டு கொடுத்துக்கலாம். ஆனா அந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் உள்ளதான் வச்சிருப்பாங்க. எப்ப இருந்தாலும் ஓட்டு கேட்டு எங்கள்கிட்ட தானடா நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அன்னைக்கு சம்பவத்தை செஞ்சு விடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நடந்து போச்சு. இந்த மாதிரியான வன்முறைகள்ல நமக்கு என்னைக்குமே ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்க ஏற்கனவே கிழிச்ச உடைச்ச பர்னிச்சர் எல்லாம் 10,000 இன்னொரு வாட்டி வர வரீங்களா அப்படின்னு மக்களுக்கு கோவம் வருமா வராதா? இந்த விளம்பரத்தை பார்க்க தான் மக்களுக்கு டென்ஷன் அதிகமாகுது. இப்ப நான் இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன்ல, இதுலயே அவங்க விளம்பரம் தான் வரும். காமிச்சிட்டாங்களா மக்கள்? தேனியில வேட்பாளர் போறாங்க, அடிச்சு விரட்டுறாங்க. கம்பம் அந்த எல்லா இடத்துலயும் அடிச்சு ஓட விடுறாங்க. வரவே கூடாது அப்படிங்கிற கடுப்புல மக்கள் ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடரும் அப்படின்னு தான் என்னோட நம்பிக்கையா இருக்கு.